சார் வாழ்த்துக்கள். முதல்ல படம் பண்ணுனீங்க, ஹீரோ பண்ணீங்க. நன்றிண்ணே. சார் விஜய் டிவிலேருந்து வந்தவங்க நெறைய பேர் வந்து ஹீரோவாகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் மாரி 1, 2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்திகேயன் மாரி ஆகணுமா? என்ன ஆகணும்? இன்னொன்னு, சமீப காலமா எந்த மீடியா தொறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது? அத வந்து எப்படி செயல்படுத்துறீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கண்டிப்பாண்ணே. முதல்ல இந்த சிவகார்த்திகேயன்லாம் மிகப்பெரிய ஆளுண்ணே. அவங்கலாம் எங்கேயோ உயரத்துல இருக்காங்க. நான் இப்ப தான் முதல் காலடி வைக்கிறேன். ஸோ அவங்கள மாரிலாம் அவரு முதல்ல இப்படி தான் சொன்னாரா? அப்ப நானும் இப்ப அப்படியே சொல்றேன். அப்படி சொன்னா நானும் அப்படி ஆயிடுவேன்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்றீங்க. அ அவங்கலாம் மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க. ஸோ நம்ம இப்ப தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிக்கலாம் முடியாது. அவங்கலாம் எவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணி கரெக்ட்டா எங்க போய் இந்த படத்த சேர்க்கணுமோ சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒண்ணுமே கிடையாதுண்ணே. நான் இங்க நிக்கிறேன்னா, இப்ப நீங்க ஒரு என்னைய பத்தி பாசிட்டிவா எழுதுனீங்கன்னா, அத பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சையினால தான் நான் இங்க நிக்கிறேன். அவ்வளோதான். மத்தபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்றத விட நான் ஒண்ணுமே மக்களுக்கு பண்ணலண்ணே. நீங்க மட்டும் எல்லா பணத்தையும் குடுத்துறீங்களே அண்ணா எப்படி? மைக் அண்ணே? எல்லா பணத்தையும் நீங்களே குடுத்துறீங்களா? தானம் பண்றீங்களா? எப்படின்னு கேட்கிறேன். அண்ணா இல்லண்ணே. இப்போ நான் நான் சம்பாரிக்கிறேன். வரேன்னா நான் இந்த படம் எடுக்கணும்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு குடுத்து தியேட்டர்ல பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க அவங்க இந்த பையன நம்பி ஒரு YouTubeல ஒரு வீடியோ வந்துன்னா, அத பார்க்குறாங்க. இல்ல வந்து ஒரு ஷோ வரும், வெளிய ஒரு ஓப்பனிங் போறோம்னா, மக்கள் குடுக்குற காசு தான். அவங்க குடுக்குற காச அவங்களுக்கு திருப்பி குடுக்குறதுல ஒண்ணுமே கிடையாதுண்ணே. ஏன்னா, நான் இங்க நிக்கிறேன்னா மக்கள் தான் யாரு நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கணும். அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்க நிக்கிறேன். மக்களுக்கு நான் செய்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க எனக்கு பண்ணத விட. அவ்வளோதான். அ. அண்ணா யாருக்கும் எகென்ஸ்டா பண்ணலண்ணே. அ. கரெக்ட் நீங்க சொல்றது என்னன்னா, யாருக்கு எகென்ஸ்டா பண்ணேன்? வறுமைக்கு எகென்ஸ்டா தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்ட்காக நான் பண்ணேன். மத்தபடி எதுவுமே பண்ணல. நான் இப்பன்னு இல்லண்ணே. அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து ரூ. 2500 3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து, அதுல ஒரு 1500 2000 நான் செலவு பண்ணுவேன். அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துலேருந்து அப்படிதான். அப்படி எகென்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்த ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதானே. மத்தபடி ஒண்ணுமே இல்லண்ணே. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாரி ஒரு டைரக்டர் பேட்டி குடுத்துருக்காரு. ஆமா. அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. என்ன கேரக்டர்? ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா? என்ன மாரி இது? ஆண்ணே. அது டைரக்டரே பேசுவாரு. வாங்க டைரக்டர் சார். சார் ஆமா சார். என்னன்னா, எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவரு முன்னாடி பண்ண 6லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாரி படங்கள்லாம் ஒரு சமீபம்ல லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காந்தி பாலசக்தி சார் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த காந்திங்கிற கேரக்டர அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து, அவங்க கண்ல நம்ம பட்டு, அவங்க நம்மள கூப்பிடணும்னா, அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஒரு கண்டிப்பா பண்ணிடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதைய நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் சார். 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 ஆமா சார். மைக் மைக். ஆ. ஆ. அங்க. இந்த படத்துல வந்து சார். ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அதுல பின்வாங்கின நடிகை ஃபீல்டர் உள்ளவங்களா, புதுமுகமா? 2வது, சரி இவ்வளவு பேர் பின் வாங்குறாங்களே, நம்ம பாலாவும் மாத்திடலாம்னு ஐடியா வந்துச்சா? இல்ல சார். அது டெஃபினட்டா இல்ல. சார் நோனபிள் புதுமுகங்கள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம்? ஒரு சக்ஸஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயே நெறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ப ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா
அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு 6 ஐ திங்க் 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட ஃபிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார். இது நடந்துகிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரன்னம்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பா பாலாவனாலும் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்போம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார். ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும்போது இங்கே சார் ஃப்ரேம் வைக்கும்போது பாலா என்ன சொன்னார், என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க, அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு கேரவன்லாம் கொடுத்தோன்னே ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேனே. என் கேரவனில் 20 பேர் இருப்போம். ஏன்னா எனக்கு தனியாக இருக்கு. ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ளே ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னே என்னால் தனியாக இருக்க முடியல. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். நான், மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவன்லேயே இருக்க மாட்டோம், ஸ்பாட்லேயே தான் இருப்போம். இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்தேன். அதான் உண்மை. அதான் சார் பாலா வந்து நர்வஸாக இருந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான். பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டணும் பாலாஜியை. அவன் அழகாக தான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, அவன் செம்ம அழகு சார். அவன் இப்போ இல்லை, அவன் அப்பத்துலேருந்தே அழகு தான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் சார். நம்ம ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சோன்னு. சார் பாலா சார் கேட்குது இங்கே இங்கே ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். அவர் தான் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு வித்தின் 10-15 டேஸில் வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. சீரியஸாக எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாகவே இது ஓடிட்டு இருக்கும். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். சரி 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது. சரி முன்னத்து நாள் 27 ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணது தான். மாநாடு நடத்தினாரு விஜய் 2.0. ஓகே, மாநாட்டுல பாலாவுக்காக காந்தி கண்ணாடியும் போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் பண்ணாரு தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா, டைரக்டர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்லை 1000% இது எங்கள் நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடச்சி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து யாரோ ஷோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோ டிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவு இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே இறங்கியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டுக்கு எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்கிறீங்கண்ணே? எந்த சேனல்ல உங்களுடைய இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்கள் குறிப்பிட்ட எந்த சேனல்? எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் நேற்று 13 சேனலில் கொடுத்தேண்ணே. நேத்து தான் கொடுத்துருக்கீங்க. இல்லை கொடுத்துருக்கேன். அதிகமா பிகேனர்ஸ் தான் போயிருக்குது. ஓ பிகே அப்படி சொல்கிறீங்க. பிகே நோட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவேன், காசு கொடுக்குறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான். இல்லைண்ணா அங்கிட்டு தான் கொடுக்குறாரு அப்படிலாம் கிடையாதுண்ணே. அவங்க யார் கூட எனக்கு என்கிட்ட காட்டுங்கண்ணே, நான் கூட சொல்கிறேன், மெசேஜில் கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ அவங்க எடுத்து இதில் போட்டுக்கிறாங்கண்ணே. எனக்கு தெரியும். பாலா அதான் மைக் அண்ணாட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் அண்ணாட்ட கொடுங்க. What?
சொல்லுங்கண்ணே. நீங்க ஃபோன் பண்ணாலும், உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நெறைய பேர் யூடியூபர்ஸ் சேனல்ஸ் வந்து புடிக்க முடியல. ஐயோ! பாலா எடுக்க மாட்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது, அதே ஆட்டிட்யூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அட்ரஸ் எல்லாமே இப்ப காணாம போயிட்டாங்க. ம். ஸோ அந்த இதுல தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாரி தான். ம். நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நெறைய உங்களுக்கு கீழ இருக்கவங்கலாம் உயருவாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். என்ன ஏன்னா என்ன நீங்களும் அத மதிச்சு ஆனா ஏன்னா எல்லாரும் ஃபோன் இல்லண்ணே. பண்ணாங்கன்னா அவங்க யார் ஃபோன் பண்ணா எடுப்பேண்ணே. இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லைனா கூட நான் இந்த இடத்துல இல்லண்ணே. அதான் நான் அப்படி மதிக்கிறவன் நானு. ஏன்னா இங்க நான் ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னைய அந்த வீடியோல எடுத்து காட்டல அப்படின்னா, பாலான்ற ஒருத்தனே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு ஆமாண்ணே, சொல்லியிருந்தாரு. ஆமாண்ணே. லாரன்ஸ் மாஸ்டர் ஏதாவது காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்கண்ணே. இன்னைக்கு ஆக்சுவலா அண்ணனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால தான் வரல. நாளைக்கு ஆடியோ லான்ச் கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா. கொஞ்சம் ஷூட்ல மாட்டிக்கினாங்க. அதனால தானே. சொல்லுங்க. சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி நான் வந்து உன்ன கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃபிராங்க் என்னன்னா, இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதைய சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இத வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா. பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாரி ஒரு ஐடியால இருக்காரு. அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்ட்மென்ட். ஸோ நாங்க போயிட்டு அவர பெர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பெர்சனலா மீட் பண்ணி பேசின உடனேயே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு 2டே வார்த்தை தான். ஆ உன்ன பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியிறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான். ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஹி ஜஸ்ட் சென்ட். ஸோ ஃபார் ஹி இஸ் இன் கான்டாக்ட். ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது ஏதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார், செப்டம்பர் 5 சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டியா நீங்களும் களம் இறங்குறீங்க. முருகதாஸ் டைரக்டர். இந்த தேதியை வந்து நேருக்கு நேர் மோதுன்னு முடிவு பண்ணது யாரு? எப்படி அவ்வளவு தைரியமா இருந்தீங்க? அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால தான் ஆக்சுவலாண்ணே நான் நீ சொல்றதுனால சொல்றேன். எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகேண்ணே. கட் பண்ணா அவ்வளோ பெரிய படம் வருது. ஐயோ! அதில எப்படி நம்ம தெரிய போறோம்? அதுதான் நான் இல்லைனா நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார். வாரம் வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்க்ரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம். ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னும். நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம். 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க. பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர்? அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன். சீரியஸா என்னை கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களான்னா, ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால். சீரியஸா சொல்றேன். 7 நாள் ஆகுது. எல்லாருமே இப்பயுமே அங்க வேலை போயிட்டு இருக்கு. மெர்வின் ஓடிட்டாரு. இப்ப முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான். செப்டம்பர் 5 தானே அண்ணன். இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்களா அந்த டோன்ல பேசுறேன். அண்ணா என்ன எப்படின்னு 5 சொல்லி இல்லடா வேற வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன். நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ. அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம். இதை சொல்லி தான் நான் சால்வ் பண்ணாங்க. என்னன்னா என்ன 5ஆம் தேதி எப்படிண்ணே? ஐயோ அண்ணன் முன்னாடியா? ஐயோ அண்ணன்லாம் இவ்வளோ பெரிய அவங்க தேட்டர் இவ்வளோ பெரிய படம் வரும். அது முன்னாடி எப்படிண்ணே நம்ம வந்து பார்ப்பாங்கன்னு கேட்கும்போது அப்போ ஒன்று சொன்னார். அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா? சரி ஓகே அடுத்த என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் ஆஃப் பண்ணாங்க. அண்ணா அண்ணே சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருண்ணே. அண்ணன் வந்து வேற லெவல்ல. முதல்ல வரோம். எங்க படமும் ஜெயிக்கணும்ண்ணே. அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி. அவரு தான் காந்தி சார். அவர் போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சார். ஒரு நிமிஷம் அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்டுடலாம். அவன் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால சொல்லுங்க கேளுங்க.
வந்து உங்களை கூப்பிடுறாங்க 50 ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ண பாலா உங்ககிட்ட வந்து சொல்லும் போது பாலா தான் ஹீரோன்னு சொன்னாங்க. என்ன தோணுச்சு? இந்த மாதிரி பண்ணலாமா வேணாம்னு சொல்லி யாரும் டிஸ்கஷன் பண்ணீங்களா? அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி இது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல. ஹீரோயின்ஸ் தான் பாலாவ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ எனக்கே தோணவே இல்ல. ஐயய்யோ! பாலாவ வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா? எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்ல. சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர். ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி ஒருத்தரோட பண்ணறதுல எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. தேங்க் யூ. ஓகே. அர்ச்சனா மேடம்கிட்ட 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மேம் வாங்க மேம். வருவாங்க. மேம் இங்க வந்து பேசினா தான் அங்க ரெக்கார்ட் ஆகும் மேம். ஆடியோ. ரொம்ப ரொம்ப பயபக்தியோட நிக்க வைக்கிறாங்க உங்க முன்னால. சொல்லுங்க. மேடம், பானுமதி மேடத்த பத்தி நீங்க அவ்வளோ புகழ்ந்து பேசுனீங்க. இப்பல்லாம் ஏன் அந்த மாரி அவ்வளவு திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருதில்ல? நெறைய பேரு லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராவே ஆவறதில்ல. என்ன காரணம்? என்ன தடை? நான் எங்க ஒரு தடவை கேளுங்க. எனக்கு ஆசையா இருக்கு. பானுமதி மேடத்த பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தியேட்டரு. அவங்க வந்து சகலகலா வள்ளிம்பாங்க. புரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியமானவங்க. சமீப காலத்துல வந்து ஹீரோயின்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணாம போயிருந்தாங்க. டைரக்டரே ஆகுறதில்ல. என்ன காரணம்? அவங்கள தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறதில்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு வுமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கங்கிறது என்னால அத சொல்ல முடியல. நம்ம யாராலயும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்ப வந்து சினிமா ரொம்ப உண்மையா இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளைன், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்துல. ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லேயும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எளிது. பிஃபோர் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷெரீஃப் அவர்களும் பாலாஜி டிஓபி அவர்களும் வந்து கதை சொல்லும்போது அந்த கதை ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் தேசிய அவார்டு வாங்கினவங்க, அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் 2 பேரும் அதை கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது வந்ததுக்கு காரணம், முழுமுதற் காரணம் அர்ச்சனம்மாவும் ஷெரீஃப் அவர்களும், மற்ற எல்லா பேரும் தான் காரணம். அது என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, இந்த தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்கள், அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீஃப் அவர்கள். அதுக்கு மாறுபட்டு இந்த கதை, அது வேற ஒரு ஜானர்னா இது ஒரு வேற ஒரு ஜானர். அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து ஓகே சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதான் வந்து உண்மை. இதில் ரொம்ப எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரொம்ப நுழையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை. இந்த டைரக்டர் அப்படி அதை மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகமாகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தைரியம்தான் நான் வந்து இந்த படத்தை ரொம்ப
எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம் அது. பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அப்படி அப்போவே அவர் ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ இந்த படம் மூலமா ஒரு சூப்பர் ஹீரோவா ரியல் அது வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சாருன்னு சொன்னா அவருக்கு இல்லை, இது எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்துல அவர் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும். அதனால நீங்க இந்த படத்தை நீங்க பயங்கரமா ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அடுத்து இந்த படத்துல என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஆராத்யா, ஜெய், மனோஜ், மதன், அவர் ஏற்கனவே கல்லூரியில் நடிச்சிருப்பாரு, ஆறாமுதன். அப்புறம் இந்த படத்தை ஆறாமுதன், அமுதவாணன். அதான் என்னை முன்னாடி இங்கே வச்சு பேச வச்சாலே எனக்கு கிடு இது என்னுடைய இதே இல்லை. நடிக்கிறதா கட் சொன்னால் நான் ஆஃப் ஆயிடுவேன். இதில் என்ன பேசுறது தெரியாது இல்லையா? அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக மேடை பேச்சு வராது. இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி, இந்த இவங்களை பற்றி இதை வெளியிடுற சக்திவேல் சார் ரொம்ப அவர் வந்து நல்ல ஒரு 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 யங் ப்ரொடியூசருக்கு, ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதனால் அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ள வருவீங்க. ஏன்னா தியேட்டர் உள்ளுக்குள்ளே வந்தால் தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். நாங்கள் பார்த்துட்டு நல்ல படம் நாங்கள் சொல்லலாம். ஆனால் தியேட்டரில் அதற்கு முக்கியமாக காரணம் சக்தி வேல் அவர்கள். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி அந்த பெத்த அம்மா, அப்பா, அவங்க அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா பழகியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான குணம் வந்து சுயம்பு மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு. அந்த குணம், அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அதனால அந்த அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் அதில் அந்த கேரக்டரில் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவர் சும்மா ஒரு வெறும் உதவி செஞ்சுட்டு போகிறவர் அப்படிங்கிறதோட பேர் இல்லாமல் சிறந்த நடிகருங்கிறத பேரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்களே, மேடமே சொன்னாங்களே, அது உண்மை. ஏன்னா நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம், அதனால சொல்கிறோம். இந்த காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இபி உதயகுமார் பாலாஜி, இவங்க எல்லாருமே இப்போ ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, இது எல்லாரும் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நான் இதெல்லாம் சொல்லலான்னு இருந்தேன். நான் அவங்க சொல்லணுமே இப்போ பாசிட்டிவ் வந்துச்சு எனக்கு. அதனால் இதெல்லாம் உண்மை இது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த யூனிட்டில் நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீப் அவர்களை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கனக்கச்சிதமாக குறுகிய நாளில் இவ்வளோ குவாலிட்டியோட அந்த குரூப்பு இருந்திருக்கு. அவங்க வந்து அப்படி வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. அதாவது காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மழை பெஞ்சுனாலும் அது பண்ண மாட்டாங்க. அதில் ஷூட் பண்ணி
எவ்வளவோ திறமையான விஷயங்களை அது ரொம்ப பொறுப்போட ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் விரும்புகிற இயக்குனராக அவர் நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த யூனிட்டே அந்த டிஓபி இவர் எல்லாம் யங்ஸ்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக விடிய விடிய ஷூட்டிங் எடுத்தாலும் அடுத்த நாள் சலிக்கவே மாட்டாங்க. எப்படி கேப் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த வித்தையெல்லாம் ரொம்ப அருமையாக நேச்சுரலாக அவருக்கு வருது. சில பேருக்கு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து ஷெரீஃபுக்கு இருக்குது. அதனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கெல்லாம் இதெல்லாம் கட் அவுட்லாம் வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. இருந்தாலும் என்னன்னு தெரியல. ஒருவேளை அதுக்காண்டி நான் வந்து சால்டா போடுறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப பதஷ்டமாக இருக்குது எனக்கு. ரொம்ப அருமையான டைரக்டரு, ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான ப்ரொடியூசரு, எல்லாரும் நல்லவங்க. அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்த்துக்களோட நான் விடைபெறுகிறேன். நன்றி.